மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலா, வணக்கம். விவரங்கள் என்ன பாலா? வணக்கம். நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் தற்போது சாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருக்கிறார். இந்தியாவிலே முதல் முருகன் கோவிலாக மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருக்கிறார். தற்போது மோடி அவர்கள் உள்ள கோவிலுக்கு அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட உள்ளது. 2014 பதவியேற்ற பின்பு தற்போது வரை இந்தியாவில் எந்த ஒரு முருகன் கோயிலுக்கும் அவர் சென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பாரத பிரதமர் தரிசனம் செய்ய உள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குகிறது. இந்த திருத்தலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ஜனாதிபதி வெங்கட்ராமன் சாமி தரிசனம் செய்திருந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் வாசல் வழியாக சென்றார். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா காரில் இருந்தபடியே தரிசனம் செய்தார். இந்த நிலையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த பிரதமர் தற்போது தரிசனம் செய்ய உள்ளார். திருக்கோயிலின் சிறப்பு என்று பார்த்தோம்னால் பாண்டியர் காலங்களில் 6ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவிலாகும். தெய்வானை முருகன் மணந்த தலம். ஒரே மலையில் முருகன், சிவன், விஷ்ணு, விநாயகர், துர்க்கை நதிகள் இருப்பது தனி சிறப்பாக இருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படையாக மிக முக்கியமான தலமாக இந்த முருகன் தலம் பார்க்கப்படுகிறது. கல்யாண முருகனாக காட்சியளிக்கிறார். மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட பாண்டியர் காலத்து அற்புதமான கலைப்படைப்பு இக்கோயிலின் மூலவர் மற்றும் பிற சன்னதிகளில் ஒரே பாறையில் குடையப்பட்டுள்ளன. ஒரே மலையில் முருகன், பவளக்கனிவாய் பெருமாள், சக்தி கிரீஸ்வரர், விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்கள் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருப்பது மிகவும் அபூர்வம். கோவில் தூண்கள் மற்றும் சுவர்களில் பாண்டியர் காலத்து சிற்பங்கள், ஓவியங்களும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. பிரதமரின் வருகைக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள். பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பே கோவில் முழுவதையும் ஆய்வு செய்து முழு கட்டுப்பாட்டில் எடுத்தனர். 30க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதையும் தொடர் சோதனை மேற்கொண்டு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரின் வருகைக்காக திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் கட்டுப்பாட்டு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரம் சர்ச்சையாக எழுந்து அது பூதாகரமாக வெடித்த நிலையில் நாடு முழுவதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பேசு பொருளாகிறது. இந்த நிலையில் பாரத பிரதமர் திருப்பரங்குன்றம் வருகை தந்தது என்பது ஒரு பக்கம் அரசியலின் உற்று நோக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வருகை தரும் பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து பூர்ண கும்பம் அந்த கோயில் சார்பில் வழங்கப்பட உள்ளது. மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக பெருங்குடி, அவனியாபுரம் வழியாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பிரதமரின் வருகையை ஒட்டி திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு இன்று பகல் 12 மணிக்கு கோவில் நடை சாத்தப்பட்டு மேலும் கோவில் அருகே உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டன. பலத்த பாதுகாப்புகளுக்கிடையே சரியாக 4:10 மணி 10 நிமிடம் அந்த நிமிடத்திற்கு சரியாக பிரதமர் தற்போது கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார். கோவில் நிர்வாகம் சார்பில் நாதஸ்வரம், மேளவாத்தியம் முழங்க பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் செல்லும் பிரதமர் உள்ள கருவறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்கிறார். கருவறையில் ஒரு ஓதுவர், 5 சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க துர்க்கை அம்மன், கற்பக விநாயகர், சத்திகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள் தரிசிக்கிறார். அதன் பின்னர் பிரதமருக்கு கம்பத்தடி மண்டபம் அருகே சிம்மாசனத்தில் அமர வைத்து கோவில் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. பின்னர் நரேந்திர மோடிக்கு பிரசாதம், மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அந்த திருமண குலத்தில் அமர்ந்திருந்த ஒரு புகைப்படம் ஒன்றும் வழங்கப்பட உள்ளது. பிரதமர் கோவிலுக்குள் உள்ள படிக்கட்டுகள் எளிதாக கடந்து செல்வதற்காக நடைமேடையும் உயரமான படிக்கட்டுகளையும்
பலகைகள் மூலம் 2 படிக்கட்டுகளாக மாற்றி வைத்துள்ளனர். இந்த சமயம் தற்போது பிரதமர் முக்கிய அரசியல் பார்வையாக பார்க்கப்படும் நிலையில் தற்போது மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பிரதமர் வாழ் என கோஷம் எழுப்பி வருகின்றனர். சிவப்பு கம்பளத்தில் கோயிலுக்குள் செல்லும் பிரதமர் மோடி சாமி தரிசனத்துக்கு பின்பு சாலை மார்க்கமாக மீண்டும் அவரம் பெருங்குடி வழியாக பொதுக்கூட்ட மேடைக்கு செல்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.